ஒன் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்து ஓரத்தில் தையல் போடணும். என்னுடைய வலது கையை வந்து ஒரு இடத்துல அப்படியே ஃபிக்ஸடாக வச்சிடணும். என்னுடைய இடது கையால் பாருங்கள், நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். துணியை வந்து இடது கையால் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து அந்த மிதி இழுக்கும்போது விடணும் துணியை. இன்றைக்கி நம்ம சாதா நார்மல் ப்ளவுஸில் எப்படி அழகாக நம்ம பைப்பிங் வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ப்ளவுஸ் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா டோட்டலாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். அதான் ஃபுல்லாக வந்து தைச்சி முடிச்சிட்டோம். கழுத்து மட்டும் நம்ம தைக்காமல் விட்டுருக்குறோம். ஸோ ப்ளவுஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கடைசியில் தான் கழுத்து வந்து தைக்கணும். அதான் மெத்தட் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம எல்லாமே தைச்சிட்டோம். இப்போ கழுத்து மட்டும்தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் கழுத்து தைக்க போகிறோம். மெலிசாக அழகான முறையில் நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸுடைய தைச்ச எக்ஸஸான அந்த துணி இருக்கும் இல்லைங்களா, அந்த துணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த துணியில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரைட் பீஸு, கரை பீஸு, இந்த பீஸ் இல்லாமல் கிராஸ் பீஸாக நீங்கள் கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் வந்து கிராஸாக கட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிராஸ் வந்து கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணும் பொழுது ஒரு 1 இன்ச்சு இந்த அளவுக்கு நீங்கள் கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். அதாவது 1 இன்ச் அகலத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் துணி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் 2 பீஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை ஒரே பீஸ் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்மியாக இருக்கிற நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு 5-6 பீஸ் வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி நம்ம ஜாயின் போட்டுட்டு நம்ம தைக்கலாம். இப்போ நம்ம அந்த அடிப்படையில் தான் இப்போ கட் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ இந்த 5 பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறது பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நல்லா பொடி தையலாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண பீஸை வந்து இந்த மாதிரி மடித்து போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸை வச்சு இப்படி நீங்கள் கார்னர் டு கார்னர் தைக்கணும். அதை கார்னரில் ஏற்றி கார்னரில் இறக்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீட்னஸ் கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஜாயின் போட்டுட்டு இப்போ அந்த பிசரெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ரொம்ப அதிகமாக நம்ம பிசர் விட்டோம்னு சொன்னாக்கா பைப்பிங்கில் பார்த்திங்கன்னா மெலிசாக உருட்டிட்டு வர நேரத்தில் அந்த ஜாயினில் மட்டும் என்ன ஆகுனாக்கா ஒரு மாதிரி மொத்தமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஒரே லெவலாக வேணும்னாக்கா அந்த பிசரெல்லாம் கட் பண்ணி, அதாவது நம்ம போட்ட அந்த ஜாயிண்ட் தையல் இருக்கு இல்லையா, அந்த தையலேருந்து ஒரு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட் எத்தனை ஜாயிண்ட் போட்டோமோ அந்த ஜாயிண்டெல்லாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமல் அப்படியே நீங்கள் வச்சு தைச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பைப்பிங் வந்து ஒரு லெவலாக இருக்காது. ஒரு பக்கம் மெலிசாக கொஞ்சம் தூரத்துக்கு மெலிசாக இருக்கும், அதுக்கப்புறம் மொத்தமாக தெரியும், அதுக்கப்புறம் மெலிசாக இருக்கும், பார்க்க அழகாகவே இருக்காது. நல்லா ஃபுல் கிராஸ் எடுத்துருக்குறோம், நமக்கு நல்லா அழகாக பைப்பிங் வரும். இப்போ இந்த பைப்பிங் கிளாத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஏதாவது ஒன் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து ஓரத்தில் தையல் போடணும். நல்லா கவனிங்க. என்னுடைய வலது கையை வந்து ஒரு இடத்துல அப்படியே ஃபிக்ஸடாக வச்சிடணும். என்னுடைய இடது கையால் பாருங்கள், நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். துணியை வந்து இடது கையால் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து அந்த மிதி இழுக்கும்போது விடணும் துணியை. அதே மாதிரி வலது கை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக வச்சுட்டு ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக வச்சு அந்த துணியை வந்து கண்ட்ரோல் பண்ணி விடுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓரத்தையெல்லாம் போடணும் பேசிக்காகவே. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஓரத்தையில் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம மடிக்கக்கூடிய அந்த துணியும் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் மடித்தா போதும். ரொம்ப மடிச்சிங்கன்னு சொன்னாக்கா பைப்பிங் வந்து அன்ஃபினிஷிங் ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக 1/4 இன்ச் கணக்கில் மடித்து தைக்கணும். இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுட்டோம். தையல் போட்ட பிறகு இப்போ நம்ம தையல் மடித்து தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த மடிப்புலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 3/4 இன்ச்சை விட ஒரு நூல் கம்மியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ரிப்பன் கட் பண்ணும்பொழுது நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஓரத்தையில் மட்டும் மடித்து தைச்சிட்டு பைப்பிங் வைக்கலாம்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் வராது. ஏன்னு சொன்னாக்கா நம்ம இந்த ஓரத்தில் துணியை வந்து மடிக்கும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஸோ அதனால் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங்காக வரும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு
எக்ஸஸாகவே நம்ம துணியை கட் பண்ணிவிட்டு ரிப்பனை அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி 1/4 இன்ச் மடித்து தைச்சிட்டு ஒரு லெவலாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டார்டிங் அந்த ஃபுல் ரிப்பனும் பார்த்திங்கன்னா ஒரு லெவல் வந்துடும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த மெத்தடு. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அந்த கணக்கில் நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதாவது 3/4 இன்ச்சை விட ஒரு நூல் கம்மி பண்ணி நம்ம ஃபுல் லென்த்தையும் கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ஒரே லெவலாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நெக்கில் வந்து வச்சு தைச்சிடலாம். இப்போ ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துங்க. மேல் பக்கமாக இந்த கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டு வரணும். உள் பக்கமாக தைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி வந்து மேல் பக்கமாக வைக்கணும். அது சாதா நெக்காக இருந்தாலும் சரி, பைப்பிங் நெக்காக இருந்தாலும் சரி, இதே மெத்தட் தான். மேல் பக்கமாக தான் வச்சு தைக்கணும். இப்படி ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தைக்க தொடங்கணும். அந்த 1/2 இன்ச் எதுக்குன்னு சொன்னால் மடித்து உள்ளே கவர் பண்ணி தைக்கிறதுக்கு. இப்போ கரெக்டாக 1/4 இன்ச் கணக்கில் தைச்சிக்கிட்டே வந்துடலாம். அதே மாதிரி இதில் நம்ம என்ன செய்யணுன்னாக்கா பெண்டு ஷேப்லலாம் நம்ம எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அவசியம் இல்லை. கரெக்டாக அப்படியே தைச்சிக்கிட்டே வரணும். அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டு இழுக்கக்கூடாது. நார்மலாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி விடணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸ், அதாவது அந்த பைப்பிங்குடைய கிளாத் இருக்குது இல்லைங்களா, அந்த பைப்பிங் கிளாத்தை மட்டும் நம்ம ஒரு நூல் நம்ம லைட்டாக டைட் பண்ணி பிடிச்சி இழுத்த மாதிரி வச்சு நம்ம தைக்கணும். ரொம்ப இழுத்துட்டிங்கன்னு சொன்னாக்கா ஃபினிஷிங் வராது. ஸோ அதனால் ஒரே ஒரு நூல் சும்மா லைட்டாக ஒரு நூல் அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணி தைச்சிக்கிட்டே வரணும். கீழே இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து நீங்கள் லூஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. கரெக்டாக அதை வந்து நார்மலாக கண்ட்ரோல் பண்ணணும். மேலே இருக்கிற துணியை மட்டும் ஒரு நூல் டைட் பண்ணி தைக்கணும். இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெக்கு ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம தையல் போட்ட பிறகு இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன செய்யலாம், அந்த 1/2 இன்ச் இருக்குல்ல, அதை அப்படியே வந்து இப்படி மடிச்சிக்கலாம். இப்படி மடித்து நமக்கு எந்த அளவுக்கு மெலிசாக பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பைப்பிங் வந்து அப்படியே உருட்டி அப்படியே தையல் போட்டே வரலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம மடித்து தையல் போடும் பொழுது அந்த மடிப்பில் பார்த்திங்கன்னா பள்ளம் தெரியும். அந்த பள்ளத்தில் நம்ம தையல் போடணும். இந்த மாதிரி பள்ளத்தில் தையல் போடும்போது கொஞ்சம் குட்டி தையலாக வச்சிங்க. தையலுடைய சைஸ் வந்து கொஞ்சம் குட்டி தையலாக வச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங் மேலே தையல் ஏறிடக்கூடாது. கரெக்டாக அந்த பள்ளத்திலே நீங்கள் தையல் போடணும். பைப்பிங் மேலே தையல் ஏறிடுச்சின்னு சொன்னாக்கா அன்ஃபினிஷிங் ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த பள்ளத்திலே பார்த்து நீங்கள் தையல் போடுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த மாதிரி பைப்பிங் தையல் போட்டுட்டு வரும்பொழுது நம்ம கண்டினியூவாக நம்ம ஒரே டைமில் ரொம்ப தூரத்துக்கு தைக்காமல் ஒரு 2 இன்ச்சுக்கு கேப் விட்டு தைக்கணும். கேப் விட்டுன்னு சொன்னாக்கா 2 இன்ச்சுக்கு தைச்சிட்டு நிப்பாட்டி அதுக்கப்புறம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கணும். அது மாதிரி 2 இன்ச் கணக்கில் நீங்கள் தைச்சிட்டே வரணும். ஏன்னு சொன்னாக்கா அப்போ தான் வந்து அந்த பைப்பிங் கிளாத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி மடிக்க முடியும். நீங்கள் ஒரே லென்த்தாக பிடிச்சி மடிச்சுட்டு நீட்டாக தையல் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த பெண்டு ஷேப்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வராது. ஏன்னு சொன்னாக்கா நம்ம சாதா நெக்கு தைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா சாதாரணமாக கழுத்து பீஸ் வச்சு ஹெம்மிங் நெக்லாம் தைக்கிறோன்னா உள்ளே நம்ம வந்து கட் பண்ணி விடுவோம். அந்த பெண்டு ஷேப் இருக்கிற இடத்துல நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடுவோம் அந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு. ஆனால் இந்த பைப்பிங் கிளாத் ஆனால் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு தைக்கிறோன்னு சொன்னாக்கா நெக்கில் நம்ம உள்ளே வந்து எதுவும் கட் பண்ணக்கூடாது. எதுவுமே நம்ம இப்போ கட் பண்ணவும் இல்லை. அதை அப்படியே வச்சு மடித்து தைக்கணும். ஸோ அப்படின்றதால தான் நம்ம வந்து ஃபுல் லென்த்தை பிடிச்சி இழுத்து வச்சு தைக்காமல் நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே தைச்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் தான் பைப்பிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா முடிக்க போகிறோம். கழுத்து வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ இந்த எண்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப பிசுறு, அதாவது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே பிசுறு இருந்துச்சுன்னு சொன்னால் கட் பண்ணிக்கணும். ரொம்ப பெருசாக வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி மடிச்சிக்கணும். எப்படி ஸ்டார்டிங்கில் முடித்தோமோ அதே மாதிரி கவர் பண்ணி மடித்து தையல் போட்டு இறக்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். பைப்பிங் நெக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நார்மல் ப்ளவுஸில் நம்ம பைப்பிங் வச்சு தைச்சிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா சேம் கலர் கிளாத்தில் நம்ம பைப்பிங் வச்சுருக்குறோம். இதுவே நீங்கள் வந்து கான்ட்ராஸ்டான கலரில் பைப்பிங் வச்சிங்கன்னு சொன்னாக்கா அது தனியாக எடுத்து காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக் வந்து பைப்பிங் தைச்சிட்ட பிறகு எல்லாமே வந்து இந்த மாதிரி சரி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ப்ளவுஸை நீங்கள் லைட்டாக ப்ரெஸ்ஸிங் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதை அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸோடைய நெக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராட் நெக்கு தான்.
பார்க்க அழகாக இருக்கு பாருங்கள். பைப்பிங் வச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டோம். எல்லாமே இந்த மாதிரி சரி பண்ணிங்க, எல்லாம் அயன் பண்ணாலும் அயன் பண்ணிக்கலாம், சரியாக வந்துடும். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.